முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு அப்புறமா மவுத் வாஷ் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ண அடுத்த 24 மணி நேரத்திற்கு மவுத் வாஷ் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. வாய் கொப்பளிச்சும் துப்பக்கூடாதுங்க. 24 மணி நேரம் கழித்து நம்ம மவுத் வாஷ் பயன்படுத்தலாம். அது இப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மூடி மவுத் வாஷை ஒரு மூடி தண்ணியில் கலந்து வாயில் ஊற்றி இது போல் நம்ம எப்பயுமே வாய் கொப்பளிக்கிற மாதிரி வேகமாக வாய் கொப்பளிச்சு துப்பக்கூடாதுங்க. இது போல் நம்ம வாய் கொப்பளிச்சு துப்பணும் அப்படின்னா சிகிச்சை அப்போ நம்ம ஈறுகளை மூடி தையல் போட்டு இருப்போம். இது போல் நம்ம வேகமாக வாய் கொப்பளிச்சு துப்பும் போது அந்த தையல் பிரிந்து ரத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மவுத் வாஷ் கொஞ்சமாக எடுத்து வாயில் ஊற்றி இது போல் தலையை அசைச்சா மட்டும் போதுங்க. வாயை பொறுமையாக திறந்தீங்கன்னா போதும், அந்த தண்ணி தன்னால் கீழே விழுந்துடும். ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 முறை இது போல் மவுத் வாஷ் பயன்படுத்தலாம். இது போல் மவுத் வாஷ் பயன்படுத்திட்டு வந்தால் ஈறுகள் நல்லா ஆறிடும். எந்த வலியும் உங்களுக்கு இருக்காது.